வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கிட்ட பின்னு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அன்றைக்கி நம்ம வந்து tan வரைக்கும் அந்த கிராஃப் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் we did. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மிச்சம் இருக்கிற லைக் அந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் 3 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறமேல் we will do some problems, identities and these all the things we gonna discuss today. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எஸ், இது என்னடா? ஓகே, ஸோ இன்றைக்கி நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி tan படித்தாச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம tan படித்தாச்சு, கரெக்டாக? ஹாய் மேம், ஐம் சிவதர்ஷன் ஃப்ரம் தலபதி பேட்ச். Focused on NEET much and was not able to do it. Good. And I had my max half yearly exam today and I went through mega revision. It was very helpful. Thank you ma'am. Super team. Oh super. Hey pode. Okay, thank you Shiva Darshan. Okay, if you have நீங்க வந்து இந்த சேனல் நீங்க பாத்துக்கலாம் and we will do more sessions. Okay வா? Right, so உங்க 12th board வந்து okay, so we will rock அப்படின்னு சொல்லிட்டு we will thank you for letting me know. Okay வா? So yeah, yes, okay. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஸோ அதனால ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஓகே சரி. ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. சரியா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எல்லாமே படித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we will do a problem. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா you have to solve for x. ஓகே, மோஸ்ட்லி எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னாலாம், ஒய்யோட வேல்யூ கிடையாது, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் tan inverse of 2x plus tan inverse of 3x is equal to pi by 4. You have to find the value for x. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் 11th படிச்சிருக்கிற சம் ஐடென்டிட்டி, ஸோ tan inverse ஓடையும் cot inverse ஓடையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். tan inverse x plus tan inverse y, that is tan x plus tan y, அதே தான். ஸோ தட் இஸ் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஸோ என்னடா இது? ஓகே, இதுதான் இந்த பெரிய equation எல்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுதான். காட் வரும்போது இதோட இன்வர்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் tan inverse of 2x. ஸோ இங்கே வந்து tan inverse of 2x plus tan inverse of 3x, that is equal to tan inverse of x வந்து என்ன வரும் பசங்களா? 2x plus 3x divided by 1 minus 2x into 3x. ஓகேவா? நான் வந்து எல்லா ஸ்டெப்புமே எழுதுவேன். ஸோ யூ கேன் ஸ்கிப் கொஷின் அப்படின்னு பாரு. உங்களுக்கு வந்து இப்போ இது எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஐடென்டிட்டி. அப்புறமேல் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த சைட், தட் இஸ் ஆர்ஹெச்எஸ் சைட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் tan inverse ஆஃப் 5x divided by 1 minus 6x ஸ்கொயர் கிடைக்குமா? 6x ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, pi by 4ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் pi divided by 4. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கிடைச்சது ஆஃப்டர் சால்விங்? tan inverse of 5x divided by 1 minus x square, okay, that is equal to pi by 4. Okay, so can I just take this tan inverse to this side? So என்ன வரும்? 5x divided by 1 minus x square is equal to tan of pi by 4. Okay, what is tan of pi by 4? Which is tan 45 degree, which is 1. Okay, so that is 5x by 1 minus x square is equal to 1.
5x is equal to 1 minus 6x square. So இது வந்து ஒரு quadratic equationல வந்துச்சா. So இதுல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து x ஓட வேல்யூ வந்து சால்வ் பண்ணிக்கலாம். So the quadratic equation will be 6x square plus 5x minus 1 that is equal to 0. So எனக்கு வந்து product வந்து என்ன பசங்களா வேணும், product வந்து 6 minus 6 வேணும், அதே மாதிரி sum வந்து என்ன வேணும், 5 வேணும். கரெக்டா? So I have to get 5 as sum and product as minus 6. So இது வந்து நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க மேம், எப்படியோ ஸ்ப்ளிட் பண்ணலாம் மேம். That is 6x square plus 6x minus x minus x minus 1 that is equal to 0 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இங்கேருந்து 6x வெளியில் எடுத்தோம்னா you will get x plus 1. இங்கேருந்து minus 1 வெளியில் எடுத்தீங்கன்னா you will get x plus 1 is equal to 0. Okay, so 6x minus 1 into x plus 1 that is equal to 0. So x is equal to 1 by 6 and x is equal to minus 1 கிடைக்கும். ஸோ எந்த வேல்யூ எடுக்கணும், ஸோ நீங்கள் வந்து ஃப்ரம் இக்குவேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா tan inverse 2x plus tan inverse 3x அது வந்து எனக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டா? pi by 4 is a positive value. So if I give tan இப்போ வந்து x equal to 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. So this will be a minus value, right? So that is LHS வந்து என்ன ஆகும் பசங்களா, it is a negative value வரும். So I have to take positive. So x is equal to என்ன வரும் பசங்களா, 1 divided by 6. 1 divided by 6 is the answer. Okay வா, clear ஆ? So this is actually a PYQ, கரெக்டா? ஓகே, எவ்வளோ ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து tan இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கலாம், cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் y. ஓகே, ஸோ இதோட உல்டா தான் இது வரும். ஸோ இந்த ஐடென்டிட்டி, ஸோ 2 ஐடென்டிட்டிஸ் யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே ஓகே எஸ். ஸோ cotangent. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீஃப்லி ஐ ஹாவ் டேக்கன் தி கிராஃப் செஷன். ஸோ நீங்கள் வந்து கிராஃப் செஷன் போய் நீங்கள் வந்து கனெக்ட் டாப் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? பிகாஸ் அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அங்கேயே அது முடிச்சிட்டேன். ஸோ எப்படி வந்து நம்ம டொமைன் எடுக்கிறோம், எப்படி ரேஞ்ச் நம்ம வந்து கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க, கிராஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், கிராஃப் வந்து ட்ரா பண்ண கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா cotangent ஆர் cot inverse ஆஃப் எக்ஸோட cot inverse எக்ஸோட ரேஞ்ச் வரல டொமைன். ஓகே, டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0,5. ஓகே, எனி டவுட்ஸ்? நோ. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி லெக்சர் ஐ வில் டெல் யூ ஹவு டு ரிமெம்பர். இதெல்லாம் எப்படி ரிமெம்பர் பண்ணலாம், எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச், ரேஞ்ச் எல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவங்கள தான் நான் வந்து என்னென்னு சொல்லுவேன், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஓகே, தே வில் ஆஸ்க். ஓகே, கொஸ்டின் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, evaluate cot inverse of minus √3 அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது கொஸ்டின். இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, cot inverse of minus √3. cot inverse of minus √3 வந்து இவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது, 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது சிம்பிள் தான். இப்போ வந்து பாருங்க, ஸோ இதுக்குள்ளார லைக் திஸ் ஆங்கிள் ஆர் தி ஆர்குமெண்ட் வந்து எனக்கு மாற்றி எழுதலாமா. ஸோ தட் இஸ் cot inverse of minus cot of pi by 6 எழுதலாமா, ரைட்? pi by 6 tan 30 டிகிரி வந்து 1 by √3. ஸோ அதோட இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உல்டா, தட் இஸ் cot இன்வர்ஸ் வந்து √3 ஆக இருக்கும். ஸோ கேன் ஐ ஜஸ்ட் ரைட் லைக் திஸ். ஸோ cot வந்து பார்த்தீங்கன்னா cot மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் ஆஃப் cot தீட்டா, சரியா? ஸோ இது வந்து இப்படி எழுதலாம். ஆனால் வந்து த வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் த வேல்யூ, இதோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? 0லேருந்து பை வரைக்கும் தான் அதோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இல்லை, இதோட வேல்யூ cot இன்வர்ஸோட வேல்யூ வந்து எப்பவுமே 0 இல்லாட்டி பை கிடையாது, 0ல இருந்து பை வரைக்கும். ஸோ இதுக்குள்ளார இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் cot இன்வர்ஸ் எக்ஸோட வரணும். பட் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குங்க, மைனஸ் கிடைச்சிருக்கா. ஸோ மைனஸ் வரக்கூடாது. ஸோ நம்ம வி ஹாவ் டு சேஞ்ச் தட். ஓகே, ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக கேன் வி ரைட், இப்போ வந்து
minus cot x. ஓகேவா, இது minus cot x is equal to cot minus x அப்படின்னு எழுதலாமா? cot minus x. Okay, I'm very glad to hear that. Okay, நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போடும்போது நம்ம பசங்க வந்து மேம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது that happiness is வேற level. Okay, thank you for letting me know. I'm always grateful. I'll quit studying now. Okay, so இப்படி வருமா? ஸோ இதை வந்து எனக்கு மாற்றி எழுதணும். Okay, I have to change this. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? That is cot pi minus x அப்படின்னு எழுதலாமா? cot pi minus x. ஸோ cot pi minus x, pi வந்து எப்போ வந்தாலும் ஓகேவா cot தான் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் pi minus x. pi 2pi எது வந்தாலும் cot வந்து மாறாது. வாட் எவர் த trigonometric function is there, ஸோ அதே தான் எங்கே வரும்? cot வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து cot வருமா? ஸோ இது வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இதே மேம் cot x வருமா அப்படின்னு. ஓகேவா, ஸோ இது எப்படி வந்து என்ன சொல்லலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா cot pi minus x எடுக்கிறீங்க. ஓகே, wherever you see pi you will write the same trigonometric ratio, that is cot. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து x வரும். ஓகே, cos pi minus theta is equal to cot theta. cos கிடையாது cot. ஓகேவா, ஸோ இது வந்து pi minus x. ஸோ quadrant வரைகிறீங்க, ஃபர்ஸ்ட் quadrant, செகண்ட் quadrant, தேர்ட் quadrant and fourth quadrant. ஓகே, ஸோ these are the quadrants. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா pi minus x. ஸோ இங்கே தான் எனக்கு pi. ஸோ pi minus x வரும்னா செகண்ட் quadrantல வரும். செகண்ட் quadrantல எல்லாருமே என்ன பசங்களா, எல்லாருமே கிடையாது, சைன் அண்ட் சைனோட இன்வர்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஸோ ஐ ஆம் கெட்டிங் this as again here, ரைட்? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, so next வந்து பார்த்தீங்கன்னா, so I'm going to change this. Okay, so that is equal to cot inverse of pi minus pi by 6. Okay, pi minus pi by 6. So that is cot inverse of 6 pi minus pi divided by 6. So that is equal to cot inverse of cot 5 pi by 6. 5 pi by 6, right? So which is equal to 5 pi by 6 will be your answer. Okay, wow, is that clear? Okay, so இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் கைண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல இதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து cotangent படிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? cotangent பரவாயில்ல. ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி வந்து கனெக்ட் ஆஃப் 15ல் ட்ரிக்னோமெட்ரிக் ஒரு கிளான்ஸ் நான் போயிருக்கேன், கிராஃப் எல்லாம் படிச்சாச்சு, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இன் ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் போயாச்சு. ஸோ இதுலேயும் வந்து நான் என்னென்னா உங்களுக்கு வந்து லைக் லிட்டர்லி ஐ வில் டீச் யூ ஃப்ரம் பேசிக்ஸ். இதுலேயும் நம்ம நிறைய கொஸ்டின் தான் பண்ணுறோம். ஓகேவா, நீங்கள் வந்து இது முன்னாடி கிளாஸ் பார்க்கலாட்டி கூட உங்களுக்கு இந்த கிளாஸ் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. So you have to find the principal value of tan inverse of you have to find the principal value of tan inverse of root 3 minus cot inverse of minus root 3. ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், cot inverse of minus root 3, சரியா? ஸோ இது வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 5 pi by 6 அப்படின்னு தெரியும். ஸோ இவங்களை வந்து tan inverse of அதை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ தட் இஸ் tan inverse of root 3 is equal to x, root 3 is equal to tan x. ஓகேவா, root 3 is tan x, ஸோ x is equal to என்ன வரும் பசங்களா, pi by 3. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து என்ன வரும், pi by 3. ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் வந்து 6 pi minus 15 pi divided by 6 into 3 is 18, which is equal to minus 9 pi divided by 18, which is equal to minus pi divided by 2. Minus pi divided by 2. So option B is the correct answer. Okay, was simple question உங்களுக்கே பண்ணலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி questions எல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து cosecant. ஓகே, cosecantல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா cosecant அப்படின்னு கிடையாது, cos
cosec inverse of x. ஓகேவா? ஸோ இதோட trigonometric function அந்த கிராஃப் எல்லாம் வருது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி வந்து இங்கே இங்கே அப்புறம் வந்து இங்கே மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அது கட் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ அண்ட் டொமைன் என்ன வரும் பசங்களா? டொமைன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹவ் கிவன் அ டேபிள். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த டேபிள் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம படிக்கிறது வந்து y is equal to cosec x, cosec inverse of x. ஸோ r minus 1 and 1 அப்படின்னா -1 and 1ல வந்து அவங்க வந்து என்ன கிடையாது, அவங்க வந்து டிஃபைன் கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். இதுதான் என்னோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். -π/2லேருந்து π/2 வரைக்கும் 0ல வந்து அவங்க என்ன பசங்களா டிஃபைன் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் நாட் டிஃபைன். அது வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ 1 divided by sin theta தான் cosec theta. ஓகேவா? இல்லை 1 divided by sin inverse of x தான் cosec inverse of x. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கிருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ த கிராஃப் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ சைனில் வந்து இப்போ sin 0 வந்து டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா இட் வில் பிகம் 1/0 which is not defined. ஓகேவா? ஸோ -π/2 to π/2. ஆனால் 0ல வந்து என்ன பசங்களா ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த -0 அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் என்டையர் -π/2லேருந்து π/2 வரைக்கும் 0ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம எடுக்க மாட்டோம். சரியா? ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் கோசிக். ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? ஓகே, இந்த கிராஃப் பாருங்க. ஸோ திஸ் இஸ் த கோசிக். இது வந்து y is equal to cosec x ஓட கிராஃப். சரியா? ஸோ கிராஃப் வந்து இப்படி போகுது. ஸோ ஃப்ரம் ஹியர், ஸோ திஸ் இஸ் π/2 and this is -π/2. ஸோ -π/2ல the function is -π/2லேருந்து π/2 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து 1 1 and also on 2. Mr. Kaipula, where are you? Okay, he's busy. He or she, they. Okay, I'm not என்ன சொல்லலாம். ஸோ இங்கேயும் தான் ஃபங்க்ஷன் வந்து என்ன பசங்களா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி காமிக்கும். திடீர்னு என்னோட மலையாளம் ஆக்ஷன் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ தட் இஸ் -π/2லேருந்து π/2. ஸோ இங்கே 0ல வேல்யூ இருக்குதா? 0ல கிராஃபே இல்லை, விச் இஸ் நாட் டிஃபைன். ஸோ இதை எடுத்து அங்கே வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்? டொமைன் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டொமைன்? ஓகே, டொமைன் இஸ் ஈக்குவல் டு -π/2, π/2 -0. ஓகே, வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -∞ to ∞. ஸோ இதே வந்து இங்கே வந்து என்ன ஆகும்? உல்டாவாக மாறிடும். கரெக்டா? ஸோ தட் இஸ் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வில் பிகம் -∞ to ∞. ரேஞ்ச் வந்து -π/2 to π/2 -0. ஓகே, ஸோ அங்கே வந்து டிஃபைன் கிடையாது. ஓகேவா? கிளியரா? ஸோ வில் டூ அ ப்ராப்ளம். Yes, so you have to find the principal value of cosec inverse of 2. This is very easy, right? இப்போவே நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் செஞ்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். equated to x, so 2 is equal to cosec x. ஸோ எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா I will get 2. எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தா I will get 2. that is x is equal to π/6 கொடுக்கலாமா? which is cosec அப்படின்னா sin. ஓகேவா? sin 30 degree அப்படிங்கிறது 1 divided by 2. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது 2. ஓகே, ஸோ தட் இஸ் π/6. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இன்னும் வி ஹாவ் லாஸ்ட்லி நமக்கு வந்து ஒன்று கண்ணுன்னு சொல்லிட்டு சீக்கோடது இருக்குது. ஸோ சீக்கோடது பார்த்துடலாமா? எங்கடா? ஓகே, ஸோ சீக்கோட கிராஃப் பாருங்க பசங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் திஸ். ஸோ y is equal to sec x. ஓகே, ஸோ இங்கேயும் தான் என்ன இருக்குது மேம்? என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா? அங்கே தான் ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து காமிக்கும். சரியா? ஸோ sec x in ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன். ஓகே, டொமைன் வந்து பிலாங்ஸ் டு 0, π. ஆனால் -π/2ல வந்து டிஃபைன் கிடையாது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் which is -∞ to ∞. ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுக்கு மேக்ஸ் ஃபேவரட்டா? ஓகே, சூப்பர்.
So I was watching this movie Gifted. அதில் வந்து மேக்ஸ் தான் ஓகேவா. ஸோ தட் இஸ் வெரி நைஸ் மூவி, யூ கேன் வாட்ச் இட். கிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி ஓகேவா. பாருங்க, மூவி ரெக்கமெண்டேஷன் பை ஸ்ரீஷ்மா மேம் ஓகேவா. ஸோ அதில் வந்து மேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க தட் சைல்டு இஸ் கிஃப்டட் ஓகே, தட் ஷி கேன் சால்வ் எனி டைப் ஆஃப் மேக்ஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி, பட் ஷீ இஸ் இன் லைக் யூனோ ஃபர்ஸ்ட் கிரேட், அந்த மாதிரி ஒரு மூவி. அண்ட் ஓகே, கரண்ட்லி இன் கோயம்புத்தூர் கேம்பஸ். சூப்பர், நாங்கள் வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது வி கேன் மீட், சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இங்கே வரும்போது அது என்னவாயிரும், உல்டாவாக மாறிடும். ஸோ தட் இஸ் ரேஞ்ச். டொமைன் வந்து டொமைன் வில் பிகம் -infinity to infinity. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தட் இஸ் 0, pi minus pi by 2. Okay, so this is the thing. From MAARA batch. Okay, no, அது வந்து வேற மூவி, இது வந்து கிஃப்டட். இட்ஸ் இங்கிலீஷ் மூவி, யூ கேன் வாட்ச் இட் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஓகேவா? யா, ஸோ இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்களே யூ கேன் ட்ரை இட் பை யோர் செல்ஃப். ஐ வில் கிவிங் யூ ஆஸ் ஹோம்ஒர்க். ஸோ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். ஓகேவா? சேம் ப்ராப்ளம் தான். ஸோ யூ கேன் டூ இட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ தட் இஸ் சைன் cot inverse of x plus 1, okay, that is equal to cos of tan inverse of x. Okay, you have to find the value of x oda value என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து சைன் ஆஃப், ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி போன கிளாஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் that is equal to theta அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா வந்துச்சுன்னா தீட்டா அப்படின்னு அந்த மாதிரி எழுதிக்கலாம். இஃப் யூ சைன் இன்வர்ஸ் சைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா உல்டாவாக வந்தாலும் யூ கேன் ரைட் இட் அஸ் தீட்டா, வேர் -1 less than or is equal to theta less than or equal to 1 அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான், அந்த இன்டர்வெல்ல இருந்தால் தான் நமக்கு எழுத முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி காஸ் ஸ்டான் எல்லாமே அப்படி தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே பாருங்கள் பசங்களா, சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ சைனை வந்து இதுக்குள்ளார எனக்கு சைன் இன்வர்ஸ் கொண்டு, இப்போ இஃப் ஐம் என்ன சொல்லலாம், நான் வந்து சைன் இன்வர்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கேன் ஐ யூஸ் தட் ப்ராப்பர்ட்டி? எஸ், டெஃபினட்டாக எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எனக்கு வந்து இந்த ரெண்டு லைக் இந்த ஆங்கிள்ஸை வந்து இக்குவேட் பண்ணோம்னா ஐ வில் கெட் எக்ஸ். ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ அதனால நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தி எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து மேம் என்ன மேம் நீங்கள் பண்ண போகிறீங்க? So that is இதுக்குள்ளார இருக்கிற cot inverse of x plus 1. ஓகேவா? that is cot inverse of x plus 1 வந்து I'm just giving some angle. இப்போ a கொடுத்துக்கலாம். ஓகேவா? a ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. cot inverse of x plus 1க்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. சரியா? so that is x plus 1 is equal to cot a அப்படின்னு எழுதலாமா? yes, டெஃபினட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ ஐ காட் காட் ஏ, சம் ஆங்கிளோட காட் ஏ வந்து எனக்கு என்ன கிடச்சிது? எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் மேக்கிங் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதில் இந்த ஆங்கிள் வந்து ஏ. ஓகேவா? ஸோ காட் அப்படிங்கிறது வந்து என்ன பசங்களா, காட் வந்து பார்த்தீங்கன்னா adjacent divided by opposite side. ஓகேவா? adjacent divided by opposite. So adjacent divided by opposite is equal to x plus 1. So x plus 1 divided by 1 அப்படின்னு எழுதலாமா? yes, definitely. So adjacent side will be x plus 1, opposite side will be 1. So what will be the hypotenuse? hypotenuse என்ன வேணும் எனக்கு வந்து, I need இப்போ வந்து cot இருந்துச்சுன்னா எனக்கு அதுலேருந்து என்ன I can make
மேம் என்ன மேக் தட் இஸ் சைன் கொண்டு வரலாமா? இப்போ காட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட். நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கும். சைன் கொடுத்துருப்பாங்க, சைனோட வேல்யூ இப்போ சைன் theta is equal to 4/5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் காஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் tan, cosec, sec, அப்புறமேல் வந்து காட் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. லைக் ஒன்லி ஃப்ரம் ஒன் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஸோ அதே சேம் திங் தான் நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஐ ஹேவ் காட், இங்கே வந்து எனக்கு என்ன கொடுக்கலாம், அதுக்குள்ளார எனக்கு சைன் இன்வர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஃபைண்ட் சைன். ஓகே, ஸோ இதில் இருந்து வாட் வில் பி தி ஹைப்போட்டென்யூஸ், தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், தட் இஸ் 1. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சாச்சு, அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைப்போட்டென்யூஸ் எல்லாமே கிடைச்சாச்சு. வாட் இஸ் சைன் ஏ? வாட் இஸ் சைன் ஏ பசங்களா? சைன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், விச் இஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1. எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் தட் ஐ ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஏயோட வேல்யூ என்ன வரும்? That is sin inverse of 1 divided by root of x plus 1 the whole square plus 1. இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? Yes. So what is A? A வந்து already நான் வந்து சொல்லியிருக்கேன், that is cot inverse of x plus 1. So cot inverse of x plus 1 பதிலா A தான் என்னோட value. So what is the value of A? Sin inverse of 1 divided by x plus 1 the whole square plus 1. So can I just substitute wherever I see cot inverse of x plus 1, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து sin inverse of 1 divided by x plus, அது புரிஞ்சுதாடா? ஸோ அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், டெஃபினட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து என்ன வரும்? sin inverse of 1 divided by root of x plus 1 the whole square plus 1. x plus 1 the whole square plus 1. ஓகே, ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ let it be there. ஸோ வேணும்னா we can just equation number 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதே சேம் ப்ராசஸ் தான், டேக்கிங் RHS. ஓகேவா? நான் RHS எடுக்கிறேன், தட் இஸ் காஸ் ஆஃப் tan inverse of x. ஓகே, காஸ் ஆஃப் tan inverse of x, சேம் ப்ராசஸ். tan inverse of xக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் த வேல்யூ a. ஸோ x is equal to, உங்களுக்கு வேணும்னா b கொடுத்துக்கலாம், சரியா? பிரச்சனை கிடையாது. ஸோ tan a வருமா? ஓகே, ஸோ tan a ஓட வேல்யூ வந்து x. ஸோ வாட் இஸ் tan? ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் பை adjacent. ஐம் drawing the triangle. ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே வந்து a வரும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து x, adjacent side வந்து a1. ஸோ the hypotenuse will be x square plus 1. ஸோ I have to find, இங்கே வந்து பாருங்க cos இருக்குதா? ஸோ இதுக்குள்ளார என்ன வரணும்? cos inverse வரணும். ஸோ what is cos a? That is adjacent divided by hypotenuse, that is x square plus 1. x square plus 1. So cos a is equal to 1 divided by x square plus 1. So I need to find the value of a. எனக்கு a ஓட வேல்யூ தான் வேணும். எதுக்கு மேம்? பிகாஸ் எனக்கு tan இன்வர்ஸுக்கு தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் a? that is equal to cos inverse of 1 divided by root of 1 plus x square plus 1. எப்படி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ let it be this equation be 2. ஓகேவா? செகண்ட் equation. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? Like according to the question, 1 is equal to 2, correct? So that is sin inverse sin inverse. Okay, இப்போ sin inverse of 1 divided by root of x plus 1 the whole square plus 1. Okay, that is equal to cos inverse of 1 divided by root of x square plus 1. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து என்னோட மெகா மேரத்தான் செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் என்னோட பட்டர்ஃப்ளை சாங் கேட்டிங்களோ? ஹாய் ஸ்ரீராம். அது வீடியோ எடிட் பண்ணி இவங்க இங்கேருந்து கொடுத்தாங்க, என்னை வந்து ஃபன் பண்ணி, அது அதை விட ஃபன்னாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்படி வந்துச்சா? ஸோ sin inverse of theta. ஸோ வாட் we can write? ஸோ இது வந்து இப்படி எழுதலாமா? ஸோ தட் இஸ் 1 divided by
root of x plus 1 the whole square plus 1 is equal to 1 divided by root of x square plus 1. அப்படி எழுதலாமா? நீ என்னைய வந்து அன்னைக்கு வந்து மேம் பாடுங்க மேம் பாடுங்க. அது வந்து அவங்க என்னைய ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நானும் பாடிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிதா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? தட் இஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எப்படி மேம் இப்படி கிடச்சிது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? பார்க்கலாம் பார்க்கலாம். நம்ம வந்து லாங் செஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஐ வில் சிங் அண்ட் சாங் சிங் அண்ட் சாங் அப்படிம்பாரு, சிங் சாங். ஸோ தட் இஸ் இப்போ வந்து ரெண்டு சைடு நான் லைக் ஐம் ஜஸ்ட் ஸ்கொயரிங் போத் சைட். ஸோ ஐ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 அண்ட் ப்ளஸ் 1 வில் கெட் கேன்சல். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். கரெக்டாக எக்ஸோட வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் x plus 1 the whole square. So what will be the answer? X is equal to positive x plus 1 அப்படின்னு வரும். And also x is equal to minus x plus 1. Okay. So இதில் இருந்து எந்த வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ரெண்டு வேல்யூமே எடுக்க முடியுமா அது அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் பண்ணணும். சரியா? ஸோ இஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகி போகும். ஸோ எக்ஸுக்கு வந்து அங்கே வேல்யூவே இல்லை. அப்போ வந்து இதுக்கு வந்து வாட் மீனிங்? ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ். ஓகே, இஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை 2. எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பசங்களா? மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? ஓகே, ஸோ பசங்களா ஆட் ஸோ நம்ம Xylem is providing an online NEET கோர்ஸ் ஃபார் நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஆன்லைன் கோர்ஸ். இது வந்து ஸோ உங்களுக்கு நீங்கள் 11th 12th இருக்கிற பசங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வாட் இஸ் திஸ், இந்த கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னமோ சொல்ல வந்த மாதிரி அதே நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க, எனக்கு படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் எவர் இட் இஸ், ஜேஇயாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து 11th and 12thலேயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது வந்து தலபதி பேட்ச். இது வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் என்ரோல் ஆன் தலபதி பேட்ச். இல்லை நான் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட் மேம், 11th இருக்குதா அப்படின்னா யூ ஹாவ் தலா பேட்ச் ஆஸ் வெல். அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஆன்லைனாக ரிப்பீட் பண்ண பார்க்குறீங்க. ஓகே மேம், எனக்கு வீட்டிலே இருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து தி மொட்டு பிப்ஸ் அது ஒரு பெரிய கதை. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து முட்டை பப்ஸ் நீங்கள் வந்து இஃப் யூ ஹாவ் இது வந்து டோட்டலாக ஆட் பண்ணால் 48 கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நான் ஆட் பண்ணல. 48 rupees உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் செலவு பண்ண உங்களுக்கு காசு இருக்குது அப்படின்னா எங்கள் கோர்ஸ் உங்களுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் மேம். அப்போ 48 rupees தானா? அப்படி கிடையாது. ஸோ 1 year ஃபுல்லாக 48 into 365 days நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ வில் கெட் அன் அமௌண்ட். ஸோ அது வந்து அவ்வளோவா லைக் என்ன சொல்லலாம், கம்பேரிட்டிவ்லி லெஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து ஓகேவா? ஷோபி மேம் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்கள் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக அஃபோர்டபுளாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ வெட்ரி பேட்ச் இருக்குது நமக்கு. தட் இஸ் ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் வி ஹாவ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன். அது அட்மிஷன் க்ளோஸ் ஆச்சுன்னு இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் டன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஆஃப்லைன் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேவா? ஸோ யூ கேன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த கோர்ஸ், ஃபீஸ் எப்படி, மெட்டீரியல்ஸ் எப்படி, கிளாஸஸ் எப்படி, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே பாருங்கடா, இவ்வளோ இயர்ஸில் ஓகே இந்த இயர்
இதில் 2011லையோ 19லையோ கேட்டிருக்காங்க சரியா. So that is you have to find the domain of cot inverse of x is domain of cot inverse of x. Okay, domain கிடையாது. domain of cot inverse of x கேட்டிருக்காங்க ஓகேவா. என்ன இங்கே இன்ஃபினிட்டி domain of cot inverse of x. So domain எப்பவுமே cot inverse அதுக்கு எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் வரும். So that is negative infinity to positive infinity. So நீங்கள் வந்து நிறைய பசங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க மேம் எதுக்கு மேம் இதெல்லாம் படிக்கிறோம், வை வி ஹாவ் டு ஸ்டடி திஸ், பட் வை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சொன்னது. ஸோ வாட் இஸ் தட் விச் மீன்ஸ் மேம் என்ன மேம் வளர்றீங்க எனக்கு தெரியுது நான் வளர்றேன் பிகாஸ் நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன், ஐ வாஸ் திங்கிங் சம்திங் எல்ஸ். ஓகே ஸோ என்னென்னா மேம் டொமைன் ரேஞ்ச் அதெல்லாம் படிக்கணுமா, கிராஃப் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. படிக்கணும். ஸோ தட்ஸ் வை. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. யூசிங் த பிரின்சிபல் வேல்யூ இவாலுவேட் தி ஃபாலோவிங். என்ன சொல்கிறாங்க, இவாலுவேட் பண்ணிங்கடா அப்படின்னு, அதாவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு கியா ஹே. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 2π. பசங்க மோஸ்ட் பசங்க என்ன பண்ணுவாங்க, டே 2/3 ப்ளஸ் 2/3 போடே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. தட் இஸ் 4π/3 அப்படின்னு. மேம் என்ன இது சிம்பிள் கொஷனே போட அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் பண்ணுவாங்க. போடே ராங் அப்படின்னு போடுவாங்க ஓகேவா. நீங்கள் வந்து அதுக்கு தான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் பாருங்கடா அப்புறமேல் ஆன்சர் பண்ணுங்கடா அப்படின்னு தெளிவாக கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் பார்த்தீங்கன்னா 0 to π. என்ன பசங்களா 0 to π. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க 2π/3 வந்து 0 to πல இன்க்ளூடடா. எஸ் இன்க்ளூடட். அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எழுதலாம், இங்கே 2π/3 அப்படின்னு எழுதலாம். இல்லை சைன் இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து π/2 வரைக்கும் தான். ஆனால் இது வந்து 2π/3 which is greater than this. ஸோ அப்போ வந்து என்ன எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக எழுத முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி எழுதணும் ஓகேவா. ஸோ தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் ஓகேவா, பை மைனஸ் π/3 கொடுக்கலாமா. ஓகே பை மைனஸ் π/3. ஸோ தட் இஸ் இங்கே வந்து 3π minus π தட் இஸ் 2π/3 யூ கெட் தி சேம் ஆன்சர். ஸோ அதனால எனக்கு வந்து என்ன கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் விச் இஸ் சைன் இஸ் பாசிட்டிவ், யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஸோ விச் இஸ் கரெக்ட் ஓகேவா. ஸோ விச் இஸ் இது சைன் பை மைனஸ் π/3யோட வேல்யூ என்னடா π/3 கரெக்டா. ஸோ வாட் இஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் பை மைனஸ் தீட்டா right. So that is sin inverse of sin of π/3. okay. So இது வந்து என்ன வரும் ஆன்சர் 2π/3 plus π/3. so that is equal to 3π/3 which is 3 cancel ஆகி போயிடும். நெக்ஸ்ட் வந்து பை மட்டும்தான். ஸோ பை இஸ் தி ஆன்சர் ஓகேவா. கிளியரா. ஸோ தென் வந்து சம் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஐடென்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஐடென்டிட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் வரும்போது பை மைனஸ் ஸோ நெகட்டிவ் ஆஃப் சம்திங். ஸோ அதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அது வந்து அவன் வந்து அந்த ஐடென்டிட்டி படிக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த செட் நம்ம படிக்கிறோம் சரி. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே லைக் பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸும் வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் வந்து பெயர் ஓகேவா. அவங்க ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் π/2 கிடைக்கும் ஓகேவா ஆட் பண்ணால். ஸோ நெக்ஸ்ட் வந்து tan இன்வர்ஸ் ஓகே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோட உல்டா தட் இஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் π/2 கிடைக்கும். எப்போ ஆட் பண்ணால் π/2 கிடைக்கும். மிச்சம் இருக்கிறது யார் பசங்களா தட் இஸ் சீக் இன்வர்ஸ் ஓகேவா. சீக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கொசீக் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் that is equal to π/2. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பேராக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சைன் காஸ் tan காட் சீக் கொசீக் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்பினேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா π/2ல வரும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா சேம் ஆங்கிளாக இருக்கணும் ஓகேவா. சேம் ஆங்கிள் ஓகேவா. சேம் ஆங்கிள் இல்லை அப்படின்னா இது வந்து அப்ளிகபிள் கிடையாது ஓகேவா. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் y வந்துச்சுன்னா π/2 நல்லா எழுதி வச்சிடாதீங்க, தப்பு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஓகேவா. ஸோ கொஸ்டின் பார்த்துடலாமா. ஸோ திஸ் இஸ் மை கொஸ்டின். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/3. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்க சேம் ஆங்கிளா. எஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ்
பெயர்ஸ் சேமா tan வந்திருக்கு, அப்போ இங்கே cot தான் வரணும். ஸோ cot வந்திருக்கு சரியா. ஸோ எனக்கு தெரியும் மேம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மேம் π/2 என்ன பசங்களா π/2. ஸோ இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 cot இன்வர்ஸ் ஆஃப் இப்போ வந்து இதை மாற்றி எழுதலாமா? எஸ் டெஃபினட்டாக நீங்கள் மாற்றி எழுதலாம். ஒன்று இல்லாட்டி ஃபுல்லாக tan இன்வர்ஸ் டேர்ம்ஸில் கொண்டு வரீங்க, இல்லாட்டி cot இன்வர்ஸ் டேர்ம்ஸில் கொண்டு வரீங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக tan இன்வர்ஸோட டேர்ம்ஸில் கொண்டு வர போகிறேன். ஓகே ஸோ இதிலிருந்து வாட் இஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்? தட் இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்படி எழுதலாமா? ஸோ கேன் ஐ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் இன் திஸ் ரைட்? எஸ் டெஃபினட்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மை கொஸ்டின் இஸ் tan inverse of x plus 2 cot inverse of x is equal to 2 pi divided by 3. இன்னும் விளையாடுறீங்களா? நமக்கு வந்து வேற கலர் எடுக்கலாம். சூப்பர் கலர். ஸோ இதில் வந்து cot இன்வர்ஸ்க்கு வந்து நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரியா. ஸோ தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ π/2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi டிவைடட் பை 3. 2 pi டிவைடட் பை 3. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஸோ tan இன்வர்ஸ், ஸோ இந்த 2 வந்து உள்ளார எடுத்துருங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 into π/2 that is pi okay va minus 2 tan inverse of x that is equal to 2 pi divided by 3 சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pi minus tan inverse of x கிடைக்குமா? pi minus tan inverse of x is equal to 2 pi by 3. ஸோ இந்த 2 pi by 3 வந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ pi minus 2 pi by 3 is equal to tan inverse of x. So that is 3 pi minus 2 pi divided by 3 that is equal to tan inverse of x. So what will be the answer? Pi by 3 is equal to tan inverse of x. Okay va? namakita enna dhaan question. You have to find the value for x. So tan inverse வந்து இந்த சைடு வரும்போதுனா tan pi by 3 is equal to x. What is tan pi by 3? Tan 60 degree. So tan 60 degree அப்படிங்கிறது √3 ரைட்டா. ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஸோ எங்கடா எழுதுறது? ஸோ தட் இஸ் இங்கே எழுதுறேன். ஓகே ஸோ த எக்ஸோட வேல்யூ வில் பி √3. திஸ் இஸ் மை ஆன்சர். எனி டவுட்ஸ்? ஸோ திஸ் கேன் பி ஆஸ்ட் ஓகேவா. இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே அனதர் டைப் ஆஃப் கொஷின். இதுவும் another type of questions தான் question. Okay, so sin inverse of 1/3 plus cos inverse of x is equal to pi divided by 2. என்ன பசங்களா? pi divided by 2. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேம் எனக்கு தெரியும் sin inverse of x plus cos inverse of x அப்படிங்கிறது pi/2 மேம். ஸோ sin inverse of x அப்படிங்கிறது pi/2 minus cos inverse of x மேம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எஸ் டெல் மீ வாட் டு யூ நோ? ஸோ எனக்கு வந்து pi/2 minus cos inverse of xல வந்து என்ன வேல்யூ கொடுக்கலாம்? sin inverse x கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் கொஸ்டின், ஸோ கொஸ்டின்லேருந்து ஃப்ரம் கொஸ்டின் இப்போ பாருங்க sin inverse of 1/3 is equal to pi/2 minus cos inverse of x அப்படின்னு எழுதலாமா? What is pi/2 minus cos inverse of x? Sin x. Okay, so that is sin inverse of 1/3 is equal to sin x. Okay va? So இது ரெண்டுமே same. So I can just tell x is equal to 1/3. Easy. இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாதான் ஆன்சர் வரும்னு தெளிவாக தெரியுதுங்க மேம். ஓ தெரியுது அப்படிங்கிறீங்களா? இல்லை தெரியல மேம் அது எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகேவா? சரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிடைச்சிருண்டா. ஓகே ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு
சின்ன வயசில் யாரும் சொல்லியிருக்காங்க டி இது வந்து 1/, இது வந்து 1/8 இது என்னது ஓகே 1/6ன்னு வச்சுக்கலாமா ஸோ இங்கே வந்து பாருங்க இது என்ன வேல்யூ டி இது உங்களுக்கு கண்ணுக்கு எனக்கு கண் தெரியல ஐ எம் பிளைண்ட் ஓகேவா ஐ ஹாவ் கண்ணாடி ஆனால் நான் போடுறது இல்லை அது வந்து 1/8ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு தெரியுது இது ஓகேவா ஸோ இது 1/8 வச்சுக்கலாம் ஓகே பரவாயில்ல 1/6 தெரியுதா ஓகே ஃபைன் ஸோ திஸ் இஸ் 1/6 தேங்க்யூ ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/6 plus cos inverse of x that is equal to 1. 1/6. Thank you. So 1/6 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது ஃபுல்லாக ஈக்குவல் டு 1 ஸோ சைனுக்கு வந்து இப்போ இந்த 1-ஐ வந்து எனக்கு மாற்றி எழுதணும் ஓகேவா ஸோ தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/6 plus cos inverse of x is equal to இந்த 1-ஐ எப்படி மாற்றி எழுதலாம் which means எனக்கு இந்த சைடும் சைன் வேணும் இந்த சைடும் எனக்கு சைன் வேணும் that is sin pi/2ன்னு எழுதலாமா what is the value of sin pi/2 it is 1 so RHSல வந்து 1 இருக்குது sin pi/2 வேல்யூவும் வந்து 1 தான் so which is it is exactly the same so நீங்கள் வந்து அது வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா ஸோ இங்கேயும் சைன் இருக்குது இங்கேயும் சைன் இருக்குது and this is equal ஸோ எனக்கு வந்து என்னன்னு சொல்லலாம் sin inverse of 1/6 plus cos inverse of x is equal to pi/2 ன்னு எழுதலாமா ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் வந்துச்சு sin inverse of x plus cos inverse of x is equal to pi/2 ஸோ அதே சேம் ஸ்டெப் தான் ஸோ sin inverse of 1/6 is equal to pi/2 minus cos inverse of x so sin inverse of 1/6 is equal to sin inverse of x so மாத்தி எழுதுங்க பாப்போம் that is sin inverse of x is equal to sin inverse of 1/6 so x is equal to 1/6 okay clear very good super okay so next classல நம்ம வந்து proof தான் வந்து discuss பண்ண போறோம் so இதோட inverse trigonometry முடியல okay so இது வந்து like ஒவ்வொரு டைப்பா தான் எடுத்துட்டு போறோம் சரியா so next classல நம்ம வந்து important proofs கிடையாது proof வந்து இப்போ inverse trigonometryல proof கேட்டாங்க this is equal to this அப்படின்னு proof பண்ணுங்க solve பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் சரியா ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் செஷன் வந்துடுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு எடுத்த கிளாஸு இன்னைக்கு எடுத்த சம்ஸ் வந்து ஒரு 2 times எழுதி படிச்சுக்கோங்க சரியா ஓகே ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா நான் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைக்கி நோட்ஸ் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிடுவேன் ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மேம் இனிமேல் இந்த மாதிரி கிளாஸ் எடுங்க மேம் இந்த மாதிரி சம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே வெரி வெரி தேங்க்யூ ஃபார் தட் 100/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எனக்கு இன்னைக்கு அவ்வளோதான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி ஐ வில் டெல் யூ ஸோ அது வரைக்கும் நல்லா இருங்க என்ஜாய் யுவர் வீக்கெண்ட் நல்லா படிங்க டூ யுவர் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் சரியா ஸோ எஸ் ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்ரீஷ்மா மேம் லீவிங் அண்ட் ஐ வில் see you on the next session bye bye and take care